அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் படிக்க போகிறதுக்கு என்ன பேருன்னா, அதாவது ஒரு காரியத்தை திட்டமாக்கி சொல்கிறதுன்னு பேர். அது மட்டும் இல்லாமல் இது எதிர்காலத்துக்கு மட்டும்தான் வரும். இவ்வளோ நேரம் இவ்வளோ நாள் நீங்கள் படித்த மற்றது எல்லாமே எதிர்காலத்துக்கு வரும், நிகழ்காலத்துக்கு வரும், அந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஆனால் அது திட்டமாக இது எதிர்காலத்துக்கு மட்டும்தான் வரும், நிகழ்காலத்துக்கு வராது. அப்படிப்பட்ட இந்த சர்ஃபுகள் அல்லாஹு தாலா மஹ்ஷர் மைதானத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு நிறைய யூஸ் பண்ணியிருப்பான். லதுஸ் அலுன்ன, நிச்சயமாக நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். அந்த மாதிரி மறுமை நாளில் நிகழக்கூடிய நிகழ்வுகளுக்கு இப்போ நம்ம படிக்க போகிற சர்ஃப் நிறைய யூஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம இதுக்கு பேர் சகீலா ஹஃபீஃபான்னு பேர். என்னம்மா பேர்? சகீலா ஹஃபீஃபான்னு பேர். இது ரெண்டு தான் நீங்கள் இப்போ படிக்க போகிறோம். சகீலா ஹஃபீஃபா. சகீலானா கனமானது, ஹஃபீஃபானா லேசானது. இது ரெண்டுமே நூன் அடிப்படையாக கொண்டது. சகீலா நூன், ஹஃபீஃபா நூன் அப்படின்னு சொல்கிறோம். நூன் வச்சு தான் இந்த பேரே வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் படிக்க போகிறது எது படிக்க போகிறீங்கன்னு சொன்னாமா சகீலா படிக்க போகிறீங்க. இப்போ சகீலா முதல்ல எழுது. சகீலா. சகீலாவில் ஃபஸ்ட்டு என்ன படிக்க போகிறீங்கன்னா, மஅரூஃப் மஜ்ஹூல். சாதாரணமான சகீலா. மஅரூஃப் திட்டமாக அவன் ஒரு ஆண் செய்கிறான். திட்டமாக இதுலையுமே என்ன இருக்குன்னா இஸ்பாத் மன்ஃபி ரெண்டுமே இருக்கு. இஸ்பாத் நஃபி ரெண்டுமே இருக்கு. அப்போ ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் மீனிங் என்ன வரும்னா திட்டமாக. இது எல்லாமே தஅக்கீத் ஃபியல். எல்லாமே எப்படி லன் ஒன்று தான் நீங்கள் தஅக்கீத் படிச்சிருக்கீங்க. இது எல்லாமே தஅக்கீத் ஃபியல். இஸ்பாத் மன்ஃபி ரெண்டுமே இதில் இருக்கும். இதை ஃபஸ்ட்டு படிக்க போகிறோம். நம்ம இப்படி படிக்கணும். லயஃப்அலன்ன, லயஃப்அலன்ன, லா யஃப்அலன்ன. மஅரூஃப்ல லா யஃப்அலன்ன. ஓகேவா? லா யஃப்அலன்ன. இந்த இடத்துல என்னன்னா ஒரு முஸ்தக்பிலான ஃபியலுக்கு முன்னால் ஃபதஹா செய்யப்பட்ட லாமை சேர்ப்பதன் மூலமும் அதன் இறுதியில் ஷத்து செய்யப்பட்ட நூனை சேர்ப்பதன் மூலமும் அந்த ஃபியல் என்னவாக மாறுது? சகீலாவாக மாறுது. இப்படி ரெண்டுமே, அதாவது முன்னாடி இந்த லாமும் பின்னாடி சத்து செய்யப்பட்ட நூனும் சேர்க்கறதுனால இந்த பிரிவுக்கு என்ன பேர் தெரியுமாம்மா? பிலாமி தஅக்கீத் பின்னூனி சகீலான்னு சொல்றது. என்ன சொல்றதுமா? பிலாமி தஅக்கீத், பிலாமி தஅக்கீத் பின்னூனி சகீலா. பின்னூனி சகீலா என்ன அர்த்தம்னா, லாமை கொண்டு ஷத்து செய்யப்பட்ட கனமான நூனை கொண்டு ஒரு ஃபியலை அழுத்தி கூடுதல் அப்படின்னு அர்த்தம். பி கொண்டு லாம், லாமை கொண்டு, பி கொண்டு நூனி சகீலா கனமான நூனை கொண்டு தஅக்கீத் ஒரு ஃபியலை அழுத்தி கூடுதல். இதுக்கு பேர் இதுதான், இந்த பிரிவுக்கு பேர். ஓகே, இதுலேயே மஜ்ஹூல் இருக்கு. என்ன இருக்கு? மஜ்ஹூல். இதுலையுமே என்ன இருக்குன்னா இஸ்பாத் நஃபி ரெண்டுமே இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் இதுதான் படிப்பீங்க. இப்போதில் மாதிரி எப்பவும் படிக்கிற மாதிரி தான் என்ன படிப்பீங்க? மஜ்ஹூலில் பாருங்கள். இதுக்கப்புறம் இது படிச்சுட்டிங்க. அடுத்தது இந்த இது வரும். லயுஃப் அன்ன. ஓகேவாம்மா? அடுத்து லயஃப் அலானி, லயஃப் அலானி, லயஃப் அலுன்ன, லயஃப் அலுன்ன. அப்போது லயஃப்அலன்னல வந்துருச்சு. லயஃப்அலானில உங்களுக்கு தெரியும், அதில் இருக்க நூன் போயிடுச்சு. இந்த சகீலாவுடைய நூன் மட்டும் இருக்குது. லயஃப்அலுன்னல மட்டும் ஒரு சின்ன சந்தேகம் வரும். எஃப்அலூல இருக்க வாவ் ஏன் போச்சு? எஃப்அலூன்னு ஆக்சுவலாக வந்திருக்கணும். இதில் இருக்க வாவ் ஏன் போச்சு? இது ஒரு கொஸ்டினாகவே இருக்கும். ஆண்பால் பன்மைக்குரிய வாவ் ரொம்ப முக்கியம் இல்லையா? அது ஏன் போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த பிரித்து பார்த்தீங்கன்னா லயஃப்அலூன்ன அப்படின்னு அசல்லே போட்டு பிரித்து பார்த்தோன்னு சொன்னால் இங்கே வாவ்லேயும் சுக்குன்னு இருக்குமா, நூன்லேயும் சுக்குன்னு இருக்கும். இப்படி தானே இருக்கும். இன் ப்ளஸ் ந, இன். சுக்குன்னு சந்திக்காதுங்கிறது அரபிக் ரூல் படி சுக்குன் சந்திக்கக்கூடாது. அதனால் அது வாவை ஏற்பட்டு போயிடும். அப்போ ஏன் இந்த ஆண்பால் பன்மைக்குரிய வாவ் இல்லாமல் போயிடுச்சுன்னா, சுக்குனு சந்திப்பது என்பது அரபு இலக்கணப்படி கூடாது என்பதால் இந்த சுக்குன் செய்யப்பட்ட வாவ் எடுபட்டு போகிறது. அப்போ எஃப்அலுன்னன் வந்துருச்சு. அடுத்து லதஃப்அலன்ன. திட்டமாக அவள் ஒரு ஆண் செய்கிறாள், அவள் ஒரு பெண் செய்கிறாள். லதஃப்அலன்ன, லதஃப்அலானி, லயஃப்அல்னானி. இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லைம்மா,
என்ன தெரியும்னா ஜமா முன்னத்தில் நூன் எப்போவுமே என்ன செய்யாது, எடுபடாது. ஆனால் இதில் மட்டும் 2 நூன் வந்திருக்கும். அதனால தான் 2 நூன் வந்திருக்கும். இது பக்கத்தில் இது ஒரு கொஸ்டின் படிச்சு இது ஒரு கொஸ்டின் வரும் 2 மார்க்கில். என்னென்னா ஏன் ஆண்பால் பன்மைக்குரிய வாவு எடுபட்டு போகிறது. இந்த இடத்துல இன்னொரு கொஸ்டின் வரும், அது ஏன் ஸ்பெஷலாக இந்த இடத்துல ஒரு அலீஃப் ஒன்று வருது. லயஃப் அல் இப்படி இப்போ லயஃப் அல் நன்னனே போட்டுற வேண்டியதானே, இதே நான் நீ நன்னின்னு போட வேண்டிய நான் நீ ஏன் போடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஜமா முன்னஸுடைய நூனையும் சகிலாவுடைய நூனையும் பிரித்து காமிக்கிறதுக்காக. ஏற்கனவே ஜமா முன்னஸுடைய நூன் அங்கே இருக்குது, அதுக்கு அடுத்து வரக்கூடிய சகிலாவுடைய நூனையும் அந்த நூனையும் பிரித்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இடையில என்ன போடுறோம், நம்ம ஒரு அலீஃப் போடுறோம். லயஃப் அல் நான். அடுத்ததுமா நீ ஒரு ஆண். லதஃப் அலன்ன லதஃப் அலன்ன லதஃப் அலான்னி லதஃப் அலுன்ன. அதே மாதிரி தான் லதஃப் அலுன்ன. அடுத்தது லதஃப் நீ ஒரு பெண். லதஃப் அலின்ன. இங்கேயும் ஒரு குழப்பம் வரும். ஏன்னா ஆக்சுவலாக நீ ஒரு பெண் தஃப் அலீன லம் வந்தாலும் நன் வந்தாலும் அந்த நூன் போகுமே தவிர அந்த யா இருக்கும். ஆனால் இங்கே அந்த யா எடுப்பட்டு போகுது. இப்போ ஏன் வந்து எடுப்பட்டு போகுது, அது ஒரு கொஸ்டின் வரும். ரெண்டும் சேர்த்து கேட்பாங்க. ஆண்பால் பன்மைக்குரிய வாவும் முன்னிலை பெண் பாலில் ஏன் அந்த யாவும் எடுப்பட்டு போகிறது. ஆக்சுவலாக அதை போட்டு நம்ம போட்டோன்னு சொன்னால் லதஃப் அலீன அப்படி போடணும். லதஃப் அலீன அப்படின்னு போடணும். இதை பிரித்தோன்னு சொன்னால் இங்கே வந்து யாவுக்கும் சுக்குன் இருக்கும், நூனுக்கும் சுக்குன் சந்திக்கக்கூடாதுங்கிற காரணத்தால் இந்த யா எடுப்பட்டு போகிறது. லதஃப் அலின்ன லதஃப் அலான்னி லதஃப் அலான்னி லதஃப் அல் நான்னி. அவர்கள் நீங்கள் பல பெண்கள். ஓகேவாம்மா? ஜமா மோன்ஸ் நூன் இருக்குது, 2 நூனை பிரித்து காமிக்கிறதுக்காக ஒரு அப்போது இந்த சர்ஃபை அமைக்கக்கூடிய அடிப்படை இதுதான் இந்த கடைசி வரைக்கும் ஹம்சா வருது, அலிஃப் வருது, அது வந்து பின்னாடி வந்து சதா செய்யப்பட நூன் சேர்க்கப்படுது. இப்போ அந்த லாம் கலிமா ஃபதஹா பெற்று விடுகிறது. இஃப் அல் அன்ன அப்படிங்கிறதுல ஐன் கலிமாவுக்கு ஜபரா அல்லது ஜேரோ இருந்துச்சுன்னா அந்த அலிஃப் ஜேர் பெறும். அது பேஷ் இருந்தால் பேஷ். கத்தபன்னா உக்து பன்ன ஜேர் இருந்துச்சுன்னா. அப்போது இந்த சகீலான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இந்த அம்மா நல்ல இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம். இந்த இடத்துல இதுக்கு என்ன பேர் சொன்னேன், பிலாமி தக்கீத் பின் உனித். ஆனால் இங்கே இடத்துல பிலாமி தக்கீத் போட முடியாது. என்ன காரணம்னா இங்கே மாட்டான்னு சொல்லக்கூடிய லா மட்டும்தான் இருக்கே தவிர இந்த ஸ்பெஷல்லாம் இங்கே மிஸ் ஆகும். ஏன்னா இது எப்படி லால எஃப் அலன்ன லால அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த லாவை எடுத்துருவாங்க. அது எடுத்துறதுனால இந்த இடத்த சொல்லும் பொழுது பின்னூனி சகீலான்னு மட்டும்தான் சொல்லணும். பின்னூனி சகீலா. என்னடா அந்த இடத்துக்கு அது சொல்லலாம், எங்கம்மா இந்த இடத்துக்கு சொல்லலாம். மறுபடியும் பிலாமி தாக்கித் பின்னூனி சகீலா வந்துடும், மறுபடியும் வந்துடும்டா. பிலாமி தாக்கித் சேர்த்து சொல்லணும். பிலாமி தாக்கித் பின்னூனி சகீலா அப்படின்னு சேர்த்து இதை சொல்லணும். இந்த இடத்துல மறுபடியும் இதுவும் ரிப்பீட் ஆகும். இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. இது ஒரு பின்னூனி. அதே மாதிரி இந்த இடத்துலையும் வராது. இந்த இடத்துலையும் பின்னூனி சகீலா அம்ரு ஹாலின்னு மட்டும்தான் சொல்ல முடியும். அதுவே நகையுன்ல எடுத்துட்டோன்னா என்ன செய்யும், அம்ருள்ள 2 பிரிவு இருக்குல்லடா. இது வந்து எதுக்கு ஹாலிற்கு வந்து என்ன போட்டிருக்கோம், இஃப் அல் அன்ன. இதுக்கு வந்து லீ எஃப் அல் அன்ன, அதை விட்டுட்டோம் பாருங்க. லீ எஃப் அல் அன்ன. ஓகேவா? லீ அலிஃப். இது காயிப் ஹாலிர் ரெண்டுமே போட்டாச்சு. அம்ருள்ள 2 லீ எஃப் அல் அன்ன இஃப் அல் அன்ன ரெண்டுமே பார்த்துட்டோம். நஹீல லா எஃப் அல் அன்ன. ஆக்சுவலாக இதை எத்தனை தடவை படிச்சுட்டீங்க, லா எஃப் அல் அன்ன இங்கே ஃபுல்லாக வரும். ஒரே இது, ஆனால் வந்து பல விதங்களில் அர்த்தம் கொடுத்துட்டே வரும். இது ரெண்டுக்கும் இது வராது. என்ன வராதுன்னா இதில் வராது, அது ஹிகாயத் நப்சி வராது. ஹிகாயத் நப்சி வராது. அதை மட்டும்தான் நீங்கள் இவ்வளோ தான் சக்கீலால் ஃபுல்லாக நல்லா கவனிங்க. அதே மாதிரி 14 சர்ஃப் எப்பவும் போலவே இருக்கும். இதில் ஒரு கொஷின் சொன்னேன் நான், மறுபடியும் நினைவூட்டுறேன். இல்லை ஆண்பால் பன்மைக்குரிய வாவும் பெண்பால் முன்னிலைக்குரிய யாவும் ஏன் வராது? வெரி குட். சுக்குன் சந்திக்காதுங்கிற ரூல் படி. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொன்னேன் நான், இந்த ஜமா மன்னத்தில் 2 நூன்களுக்கு எல்லாம் ஏன் அலீஃப் வருது? இந்த நூனையும் பிரித்து காமிக்கிறது. இந்த நூனை பிரித்து காமிக்கிறதுனால எஃப் அல் நான்னி தஃப் அல் நான்னின்னு இடையில வந்து ஒரு அலீஃப் ஒன்று வரும். அப்போது சக்கீலால பிலாமி தாக்கித் பின்னூனி ஹஃபீஃபான் பேர் போட்டு லயஃப் அலன்ன லயுஃப் அலன்ன, வெறும் பின்னூனி சக்கீலான் போட்டு லா எஃப் அலன்ன லா யுஃப் அலன்ன. இதுவுமே பின்னூனி சக்கீலா அம்ருஹாயி பின்னூனி சக்கீலா அம்ருஹாவில் லி எஃப் அலன்ன இஃப் அலன்ன. பின்னூனி சக்கீலா நஹி ஹாயிப் நஹி ஹாலிப் லா எஃப் அலன்ன. இது ஃபுல்லாக சக்கீலா.
ஓகேவா? இது ஃபுல்லாக உங்களுக்கு எப்போ போல சர்ஃப் சொல்லிடுவாங்க. இது அடுத்தது ஹஃபீஃபா. ஹஃபீஃபாலையும் இதே மாதிரி ஹஃபீஃபா எப்படி வந்து நீங்கள் அது படிச்சிங்களோ அதே மாதிரி இதுலேயுமே என்ன படிக்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் இஃபாத் இங்கே எப்படி போட்டோம் பார்த்தீங்களா? மஹரூஃப் மஜ்ரூர், மஹரூஃப் மஜ்ரூர். இதில் இஃபாத் நஃபி, இஃபாத் நஃபி. இதில் எப்படி இது ரெண்டும் முடிச்சதுக்கப்புறம் மஜ்கூல் போட்டோமே, அது மஜ்கூல் போட்டோம், மஜ்கூல் போட்டாச்சு. அதுக்கப்புறம் அம்ரு, அம்ரு. அதில் அதே மாதிரி காயிப், ஹாவு, கடைசியாக நஹி. இதில் எப்படி நீங்கள் படிச்சிங்களோ எல்லாமே அதே மாதிரி ஹஃபீஃபானே படிக்கணும். இது எப்படி சர்வ் பண்ண போகிறோன்னு பாருங்க. இஸ்பாத்தில் வந்து நான் போட்டு காமிக்க ல எஃப் லன், அவ்வளோதான், எஃப் லன். ஓகேவா? இப்போது நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ல எஃப் லன், ல எஃப் லன், ல எஃப் லுன். இதுலேயுமே சத்து வர எஃப் இது ஒன்று இருக்குது. ஓகேவா? இப்போ இதை போட்டுகிட்டே வரப்போ இன்னொரு இதில் முக்கியமானது சொல்கிறேன் என்னென்னா, இதில் வந்து எப்படி படிச்சிங்க? ல எஃப் லன்ன, ல எஃப் லான்னி அப்படி படிச்சுட்டீங்க. ஆனால் பட் இந்த இடத்துல இந்த மதுடைய அலீஃப் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே எப்போவுமே மதுரை எழுத்துக்கு மேலே சுக்கூன் இருக்கும். இப்போ லூன எல்லாத்துலேயுமே மதுரை வாவ் அலீஃப் யா மூணுமே, வாவ் மத்தா யா மத்தா அலீஃப் மத்தா மூணுலையுமே சுக்கூன் இருக்கும். ஆனால் பட் அலீஃப்க்கு இருக்க சுக்கூன் மட்டும் வெளிப்படையாக தெரியாது. என்ன காரணம்னா அலீஃப்க்கு இருக்க ஹரக்கா வெளியே தெரிஞ்சுட்டா அது ஹம்சா. அதனால் எப்போவுமே அலீஃப்க்கு இருக்க சுக்கூன் வெளியே தெரியாது. அப்போ இந்த இடத்துல சுக்கூன் இருக்குது. சுக்கூன் சந்திக்காதுங்கிற காரணத்தால் இருமைங்கிற அந்த கேட்டகரியவே எடுத்துடுறாங்க, இருக்கவே இருக்காது. அதான் ஹஃபீஃபானா ஆக்சுவலாக இது லேசான நூன் ஒன்றாவது, இன்னொன்றுல என்ன சர்ஃப் எண்ணிக்கையே குறைஞ்சி போயிடும், இப்படி எல்லாம் கட் ஆகிட்டே போயிடும். அப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரணும், ல எஃப் லான்னி படித்தோமா இல்லையாம்மா? ல எஃப் லான்னி படித்தோம். அலிமா நீங்கள் சுக்குன் சந்திக்காதுங்கிறதுனால வாவை எடுத்தோம், அதில் யாவை எடுத்தோம். இதுலையும் தானே அலிஃபில் சுக்குன் இருக்குது, ஷத்தால சுக்குன் இருக்குல்ல. அப்போ இந்த சுக்குன் மட்டும் ஏன் நீங்கள் அனுமதிச்சிங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சுக்குன் சந்திக்கணும்னு சொன்னால் அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. சுக்குன் சந்திக்கிறதுக்கு ரூல்ஸ் இருக்குது. சுக்குனும் உடனே சந்திக்க போகுதுன்னு சொன்னால் அதற்கான சில கட்டமைப்புகள் இருந்தால் சந்திக்க முடியும். அதற்கான முக்கியமான ஒரு கட்டமைப்பு என்னென்னா, முதல் சுக்குன் மதுடைய சுக்குனாக இருந்து அதை தொடர்ந்து அடுத்த சுக்குன் தஷ்தீதில் இருக்குமானால், ஷத்துக்குள் இருக்குமானால் அங்கு சந்திப்பதற்கு ஜாயிஸ். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது அதுதான். எஃப் லானியில் இருக்கக்கூடிய அலீஃப் வந்து என்னது? மதுடைய அலீஃப். அடுத்து இருக்கக்கூடிய நூன் ஷத்தாவுடைய நூன். அப்போ இந்த மதுடைய நூனும் இந்த ஷத்தாவுடைய நூனும் சந்திக்கும் பொழுது என்ன செய்யுதுமா? அவங்க வந்து சந்திக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. பட் இங்கே வந்து சுக்குன். இப்போ இன்னொரு கொஸ்டினும் உங்களுக்கு வரும். எப்போ இங்கே பாருங்கள், லயஃப் லூன, லயஃப் லூன. இந்த இடத்துலையும் இந்த லூ வந்து நாங்கள் வந்து என்ன சொல்ல முடியும்? வாவ் வந்து மதுரை எழுத்து தானே, அப்போ இங்கே மட்டும் ஏன் நீங்கள் சந்திக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். ஆக்சுவலாக இது வந்து மதுடைய வாவாக எடுத்துக்கொள்ள மாட்டோம், இது ஆண்பால் பன்மைக்குரிய வாவாக தான் கணக்கில் எடுத்துக்கணும். இது வந்து மதுடைய அலீஃபா எடுத்துக்கிறோம், இது என்னவா எடுத்துக்கிறோம்டா? ஆண்பால் பன்மைக்குரிய வாவாக தான் கணக்கில் எடுத்துக்குவோம். அதனால இது ரெண்டும் சந்திக்கிறப்போ இதை என்ன பண்ணிவிடுவோம்? நம்ம ஃபுல்லாக வந்து கட் பண்ணிவிடுவோம், அதை வந்து எடுத்துருவோம், நம்ம தஃஅலுன்னு போடுவோம். அப்போது ரெண்டு சுக்குன் சந்திக்கிறது தான் அதுக்குரிய ரூல். மொதல் எழுத்து மதுடைய ஹர்ஃப் சுக்குனாக இருந்து அது ரெண்டாவது இருக்கக்கூடியது தஷ்தீதுக்குள்ளே இருந்து சந்திக்கிறதுக்கு ஜாயிஸ். அந்த அடிப்படையில் தான் முன்னாடி நம்ம அனுமதித்தோம். இப்போ இந்த சர்ஃபில் அனுமதி கொடுக்க மாட்டோம், அதனால் இருமை கட் ஆகிடுது. அதே மாதிரி அவள் ஒரு பெண்மா, லி தஃப் அலன் ல தஃப் அலன் ல தஃப் அலன் ல தஃப் அலான் வரலாமா? வரக்கூடாதா? வரக்கூடாது. ல தஃப் அலான் இருமை வரக்கூடாது. அடுத்து பன்மை, லயஃப் அல் நான், லயஃப் அல் நான். இங்கேயும் பாரு, லயஃப் அல் நான். இங்கேயும் இங்கே அலீஃப்க்கு சுக்குன் இருக்குது, பக்கத்தில் சுக்குன் இருக்குது. அப்போ பெண்பால்னு வரும்பொழுது இருமையும் வராது, பன்மையும் வராது.
ஆண்பாலில் இருமை மட்டும் வராது, பெண்பால்னு வரப்போ இருமையும் வராது, பன்மையும் வராது. என்ன காரணம்னா சுக்குன் சுக்குன் சந்திக்கக்கூடாதுங்கிற அடிப்படையினால தான். இப்போ எவ்வளோ ஈஸி உங்களுக்கு, இதுலேயே 3 சர்ஃப் கட் ஆகிடுச்சு. அடுத்தது பாருங்கள், நீ ஒரு ஆண். லதஃப் அலன், லதஃப் அலன், இருமை வராது. லதஃப் அலுன். அடுத்தது லதஃப் அலின், லதஃப் அலின், இருமை வராது. லதஃப் அல் நான், அதுவும் வராது. பன்மையும் இருமையும் வராது, பன்மையும் வராது. லஅஃப் அலன், லஅஃப் அலன், லனஃப் அலன். ஓகேவா? இதுதான் சர்ஃப் அமைக்கிற முறை. எப்படி இதுக்கு இந்த அடிப்படையை படிச்சிங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பண்ணிடலாமோ, அது மாதிரி இதுக்கும் இந்த அடிப்படையை தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக கொண்டு போயிடலாம். இப்போ பாருங்கள், எதுவுமே வராது. இந்த ஹஃபீஃபா முழுக்கவே ஆண்பாலுக்கு இருமை வராது, பெண்பாலுக்கு இருமையும் வராது, பன்மையும் வராது. லயஃப் அலன்ல கடைசி 14 வரைக்கும் வந்துடும். அடுத்தது லயஃப் அலன். அடுத்தது லா நஃபீல லாயஃப் அலன். அடுத்தது மஜ்ஹூல்ல லயுஃப் அலன், லயுஃப் அலன், லாயுஃப் அலன், லாயுஃப் அலன். ஓகேவா? அடுத்து அம்ருகாயில் லியஃப் அலன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும்மா, பாருங்கள். லியஃப் அலன் இப்படி இருக்க மொத்தம் 6 வரி தானே, இருமை வராது. லியஃப் அலுன், எஃப் அலுன். அப்புறம் அவ்வளோ ஒரு பெண்ணுக்கு லி தஃப் அலன், இருமை வராது, பன்மை வராது. மொத்தமே 3 தான், ஆனால் 15 மார்க். அதை கண்டுபிடிச்சி எழுதுனீங்கன்னா. அதே மாதிரி ஹால் இல்லை. இஃப் அலன், இருமை வராது. இஃப் அலுன், இஃப் அலின், நீ ஒரு பெண். இஃப் அலின், இருமை வராது, பன்மை. மொத்தம் 3 சர்ஃப் தான். நஹில் அதே மாதிரி லா எஃப் அலன், இருமை வராது. லா எஃப் அலுன், லா தஃப் அலன், லா 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 தஃப் அலன், இருமை வராது, பன்மையும் வராது. அடுத்து லா தஃப் அலன், லா தஃப் அலுன். அடுத்து லா தஃப் அலின். இது அதில் என்ன, அம்ரு நஹ்யும் ரெண்டுலையுமே ஹிகாய் தஃப்சி வராது. அவ்வளோ சர்ஃபே ஈஸியாக முடிஞ்சு, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு. இதுதான் ஹஃபீஃபா. இது சஃபீலா, இது ஹஃபீஃபா. மேக்ஸிமம் உங்களுக்கு மீசானே முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒன்று மட்டும்தான் இருக்குது, ஃபாயில் மஃபூலா. தனியாக ஒரு நாளைக்கு நடத்தி இதை ஃபுல்லாக நீங்கள் சர்ஃபை எழுத வேண்டியது.